வணக்கம். இது உங்கள் இசைக்கிராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி. நம்ம இன்றைக்கி எஸ்ஐ தேர்வுக்கான ஜென்ரல் நாலேஜ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் வினா, பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, ஜூன் பாப்டிஸ்ட் லமார்க். ரெண்டாவது கொஷின், பின்வரும் நோற்றில் எச்சேர்மம் அதிக சகப்பிணைப்பு தன்மை கொண்டிருக்கும்? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, லித்தியம் குளோரின். மூன்றாவது வினா, வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகத்தின் மதிப்பு என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். நான்காவது கொஷின், பொறுத்துக. ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்குது, வாரணாசி உத்தரப்பிரதேசம், சென்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் கோவா, அமிர்தசரஸ் பஞ்சாப். இதற்கான விடை ஆப்ஷன் டி. அஞ்சாவது வினா, வாக்கியம் 1, கிளையாறு ஒரு சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேர்வது. இது தவறு. சரிங்களா? கிளையாறு அப்படிங்கிறது ஒரு ஆறிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியது தான் கிளையாறுன்னு சொல்லுவோம். துணையாறு அப்படிங்கிறது முதன்மை ஆறானது அதன் கிடைப்பகுதியில் பல்கிளைகளாக பிரிந்து கடலில் கலப்பது. இதுவுமே தவறு. ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 2 தவறு. ஆறாவது வினா, உயிரி பூச்சி விரட்டி வேம்பு கரெக்டு தான். ஒற்றை பயிர் வளர்ப்பு முறை அப்படிங்கிறது ஒரே வகையான தாவரங்களை பயிரிடுதல் என்பதும் சரிதான். ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா உயிரி புறங்கள் மண்ணுடைய வளத்தை மேம்படுத்தக்கூடியது. இதுவுமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி, உயிரி பூச்சிக்கொல்லி கிரைசோபாசிட்டினம் அப்படிங்கிறது தவறு. ஏழாவது கொஷின், இந்திய அரசின் செட்டின் என்ற அமைப்பு எதற்காக துவங்கப்பட்டது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சைபர் தாக்குதல்களை தடுப்பதற்காக. எட்டாவது கொஷின், சென்னையை என்ன சொல்லுவோம்? ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லுவோம். ராணிப்பேட்டையில் தோல் அதிகமாக கிடைக்கும். சிவகாசி, குட்டி ஜப்பான், கோயம்புத்தூர் காற்றழுத்த விசை குழாய் நகரம். இதற்கான விடை ஆப்ஷன் சி. ஒன்பதாவது கொஷின், மார்க்சின் எந்த படைப்பு உழைக்கும் வர்க்கத்தின் வேதாகமம் என அழைக்கப்படுகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் டி, மூலதனம் என்பது சரி. பத்தாவது கொஷின், வெப்ப குறைவு வீதம் 1000 மீட்டர் உயரத்திற்கு டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதற்கான விடை ஆப்ஷன் சி, 6.5 டிகிரி செல்சியஸ். 11வது கொஷின், நீலக்கோடு என்பது எந்த நாடுகளை பிரிக்கிறது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, இஸ்ரேல் மற்றும் லெபனான். அடுத்த கொஷின், தவறான இணையை கண்டறி. காசநோய் அப்படிங்கிறது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியானால தான் உருவாகுது. அது கரெக்டு தான். பி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா காலரா, விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால தான் உண்டாகுது. அதுவும் சரிதான். ஆப்ஷன் சி, டைஃபாய்டு சால்மோனலா டைஃபி என்ற பாக்டீரியானால தான் உருவாகுது. அதுவுமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி, மஞ்சள் காமாலை வாரிசெல்லா ஜோஸ்டர் என்பது தவறு. சரிங்களா? மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது ஹெப்பாட்டிட்ஸ் வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய். வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படிங்கிறது சின்னம்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ். சரிங்களா? பொறுத்துக. வெப்பநிலையுடைய அலகு கெல்வின், வெப்ப ஏற்பு திறனுடைய அலகு ஜூல் கெல்வின் பவர் -1, தன்வெப்ப ஏற்பு திறனின் அலகு ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1, தன் உள்ளுறை வெப்பம் இதனுடைய மதிப்பு ஜூல் கிலோகிராம் பவர் -1. இதற்கான விட ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. வைட்டமின் ஏ உடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால். சரிங்களா? வைட்டமின் B1 அப்படிங்கிறது தயமின், வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம், வைட்டமின் இ டோக்கோபெரால். இதுக்கான விட ஆப்ஷன் சி. 15வது வினா, இயல்பான மனித கண்ணின் அண்மை மற்றும் சேய்மை புள்ளியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர், சேய்மை புள்ளி ஈரிலா தொலைவு. இதற்கான விட ஆப்ஷன் பி. 16வது கொஷின், கார்பன் நேர் அயனிகளின் சரியான ஒப்பீட்டு நிலைத்தன்மை வரிசை. ஆப்ஷன் சி கரெக்ட். சரிங்களா? 17வது கொஷின், தவறான இணையை கண்டறிக. பனியாறு அரித்தல், இதை சறுக்குன்னு சொல்லுவோம். பனியாறு படிய வைத்தல் யார்டங் என்பது தவறு. 18வது கொஷின், இந்தியாவின் 2ஆம் ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைப்பதாக உள்ளது? இதற்கான விட ஆப்ஷன் பி, குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது கரெக்டு. 19வது கொஷின், வாக்கியம் 1, 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது சரிதான். வாக்கியம் 2, இந்த உரிமையை பெறுவதற்கு சாதி, மதம், பாலினம், பொருளாதாரம், அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. இது இரண்டுமே சரிதான்.
பொறுத்துக. செயற்கை சூழ்நிலை மண்டலம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட சூழல். நீர்வாழ் காட்சியம் என்பது மீன்கள். நிலவாழ் காட்சியகம் அப்படிங்கிறது நெல்வயல். இயற்கை சூழ்நிலை மண்டலம் 6. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைகளிலிருந்து காக்கும் குழந்தைகளுக்கான உதவி எண். டைரெக்டாக கேட்காம கொஞ்சம் சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. 10, 9, 8 என்பது சரி. சார்க் அமைப்புடைய தலைமையகம் காத்மண்டு. உலக வர்த்தக அமைப்பு ஜெனீவா. பிரிக்ஸ் ஷாங்காய். உலக வங்கி வாஷிங்டன் டிசி. இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 23வது கொஷின். எது தீப்பாறைகளின் பண்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. தீப்பாறைகள், இந்த பாறைகள் கடினத்தன்மை உடையது. இது கரெக்ட் தான். நீர்புகா தன்மை கொண்டது. இதுவுமே சரிதான். தீப்பாறைகளின் எரிமலை செயல்களோடு தொடர்புடையது. இதுவும் கரெக்டு தான். அப்போ சரி, தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரின படிம பொருட்கள் உள்ளன என்பது தப்பு. 24வது கொஷின். விண்மீன்களில் ஆற்றல் உருவாதல். இதற்கான விட ஆப்ஷன் பி அணுக்கரு இணைவு. 25வது கொஷின். வாக்கியம் 1 மரத்துண்டு நீரில் மிதக்கிறது. இது கரெக்டு தான். வாக்கியம் 2 மரத்துண்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு. எந்த ஒரு பொருளுக்கு நீருடைய அடர்த்தியை விட அந்த பொருளுடைய அடர்த்தி கம்மியாக இருந்ததுன்னா அது நீரில் மிதக்கும். நீருடைய அடர்த்தியை விட அதிகமாக இருந்ததுன்னா நீரில் மூழ்கும். இப்போ இது அந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா இது ரெண்டுமே சரிதான். அடுத்து பொறுத்துக. நிரப்பும் நார்கள். இதற்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இலவம்பஞ்சி நிரப்பும் நார். இலைநார் கற்றாழை. நெல்லி வைட்டமின் சி இருக்குது. உரிமெட்டை நார் தேங்காய் என்பது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டு. 27வது கொஷின். கீழ்முனையில் இருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவு ஒன்று 40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. கதவின் கீழ்முனை பகுதியில் ஏற்படும் திருப்பு திறன் மதிப்பினை கணக்கிடுக. திருப்பு திறனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F × D. சரிங்களா? F அப்படிங்கிறது விசை, D அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸை குறிக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி அதை நியூட்டன் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 36 அப்படிங்கிறது கரெக்டு. ஏன்னா இங்கே வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 36 நியூட்டன் மீட்டர் வரும். அடுத்த கொஷின். ஆட்சித்துறை என்பது அயல் நாடுகளுக்கான உறவுகளை கையாளுவது. சட்டத்துறை சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவது. நிதித்துறை அப்படிங்கிறது நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்தல். நெருக்கடி கால அதிகாரங்கள் குடியரசுத் தலைவரின் ஆட்சி. இதற்கான விடை ஆப்ஷன் பி. 29வது கொஷின். ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான விடை தமிழ்நாடு. வாக்கியம் 1 உபரி சக்தி என்பது உத்தம அளவு உற்பத்திக்கும் உண்மை அளவு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது கரெக்டு தான். வாக்கியம் 2 நிறைவு போட்டியில் உபரி திறன் இல்லை என்பதும் சரிதான். சரிங்களா? இரண்டும் சரி. 31வது கொஷின். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை? இதற்கான விடை ஆப்ஷன் டி மேகாலயா. 32வது கொஷின். வாக்கியம் 1 பொதுத்துறையானது அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை. வாக்கியம் 2 பொதுத்துறையானது தனிப்பட்ட நபர்கள் மற்றும் குழுவினரால் லாப நோக்கில் நடத்தப்படும். இது ரெண்டுமே வந்து தவறு. கிலோமீட்டர் அப்படிங்கிறது இது மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1000 மீட்டர். 1000 அப்படிங்கிறது 10 கியூப்னு எழுதலாம். சரிங்களா? 10 கியூப் மீட்டர். விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது 9.46 × 10^15 மீட்டர். ஒளியாண்டு என்பது 3.08 × 10^16 மீட்டர். வானியல் அலகு என்பது 1.496 × 10^11 மீட்டர். இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. 34வது கொஷின். 1 லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருள் மோல்களின் எண்ணிக்கை மோலாலிட்டி எனப்படும் என்பது தவறு. வாக்கியம் 2 மோலாலிட்டி என்பது வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அடைவதில்லை என்பது சரி. இதற்கான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 35வது கொஷின். கணினி விசைப்பலகையில் உள்ள பட்டன்கள் டேஷால் ஆனவை. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மின் தேக்கிகள். 36வது கொஷின். வாக்கியம் 1 இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. ஃபஸ்ட்டு இருபால் மலர்னால் என்னென்னா ஒரு மலரில் மகரந்த தாழ்வட்டமும் சூலக வட்டம் இந்த 2 வட்டமுமே இருந்ததுன்னா அதை இருபால் மலர்னு சொல்லுவோம். மகரந்த தாழ்வட்டம் மட்டும் இருந்ததுன்னா அதை ஆண் மலர்னு சொல்லுவோம். சூலக வட்டம் மட்டும் இருந்ததுன்னா அது பெண் மலர்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த தன்மகரந்த சேர்க்கை அப்படின்னா என்னென்னா ஒரு தாவரத்தில் உள்ள மகரந்த தூள்கள் அதே தாவரத்தில் உள்ள சூலக முடியை சென்றடையக்கூடிய நிகழ்ச்சி தான் வந்து தன்மகரந்த சேர்க்கை. சரிங்களா? இப்போ இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான்.
வாக்கியம் 2 குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் உருவாகிறது. இதுவுமே வந்து சரிதான். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 37வது கொஷின் 2024ஆம் ஆண்டுக்கான இராஸ்மஸ் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அமிதவ் கோஷ். அடுத்த வினா பொறுத்துக. குதிரை குழம்பு ஏரி 6. உறிஞ்சி துளைகள் அப்படிங்கிறது நிலத்தடி நீர், சறுக்கு, பனியாறு, பர்கான், காற்று. இது நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்துருந்தோம். அதை தான் திருப்பி மேட்சீட்டில் கேட்டிருக்காங்க. இதற்கான விட ஆப்ஷன் சி. 39வது கொஷின் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் என்ன? நமக்கு வந்து புக்கில் அக்யூரேட்டாக 74.04% கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 75%. 40வது கொஷின் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்குள் வைக்கப்பட்டுள்ள சிலையின் பெயர் என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சமநீதி கண்ட சோழன் என்பது சரி. 41வது கொஷின் கீழ்கண்டவற்றுள் தசைவலி மற்றும் சுளுக்கு ஆகியவற்றை சரி செய்யும் வெப்ப மருத்துவ சிகிச்சை முறையில் பயன்படுவது எது? இதற்கான விடை ஆப்ஷன் பி அகச்சிவப்பு கதிர்கள். 42வது வினா D4 பாக்டீரியோபேஜில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் ஆப்ஷன் டி DNA. 43வது கொஷின் இந்தியாவின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் சி பஞ்சாப் அப்படிங்கிறது கரெக்ட். 44வது கொஷின் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. கிர் தேசிய பூங்கா நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் இருக்குது. ஆப்ஷன் சி பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது, அதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் டி கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது. ஹன்கா தேசிய பூங்கா ராஜஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறு. ஹன்கா தேசிய பூங்கா நமக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சரிங்களா. 45வது கொஷின் வாக்கியம் 1 மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியும் அப்படிங்கிறது தவறு. ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது. வாக்கியம் 2 மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்பதும் அது கரெக்டு தான். சரிங்களா. 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 46வது கொஷின் கார்பன் கிரெடிட் எனும் கருத்தாக்கம் டேஸில் முன்வைக்கப்பட்டது. இதற்கான விடை ஆப்ஷன் பி கியோட்டோ உடன்படிக்கை. 47வது வினா வாக்கியம் 1 சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கிறது. இது கரெக்டு தான். சரிங்களா. 1 சரி. வாக்கியம் 2 சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள்ளடுக்கையில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது. இது இரண்டுமே வந்து சரிதான். சரிங்களா. 48வது கொஷின் நீர் கரைசலில் அல்கைல் பதிலீடு அடைந்த அமீன்களின் கார வலிமை வரிசை. இதற்கான விடை ஆப்ஷன் பி என்பது கரெக்டு. 49வது கொஷின் எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 1986. எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியட்லாம் வந்து சட்டமேலவையானது நீக்கப்பட்டிருக்கும். கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட போது அந்த சட்டமேலவையுடைய தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. 50வது கொஷின் மனிதனின் பல் சூத்திரம் என்ன? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 21-23/21-23 × 2 அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா. 51வது கொஷின் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள எந்த நகரம் குட்டி இங்கிலாந்து என அழைக்கப்படுகிறது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தளி. 52வது வினா வாக்கியம் 1 முண்டந்துறை மற்றும் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது கரெக்டு தான். சரிங்களா. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது என்பது தவறு. வெள்ளோடு என்பது ஈரோடில் அமைந்திருக்கு. அடுத்த வினா வாக்கியம் 1 இந்திய திட்ட ஆணையம் 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்டது என்பது கரெக்டு தான். வாக்கியம் 2 திட்டமிடல் அணுகுமுறையில் இந்திய அரசு திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நிதி ஆயோக் எனும் புதிய ஆணையத்தினை தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதும் சரிதான். 1 மற்றும் 2 சரி. 54வது வினா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வினையானது பின்வரும் ஒன்றுள் எவ்வகை வினை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மாற்று எஸ்டர் ஆக்குதல் என்பது கரெக்டு. சரிங்களா. 55வது வினா 2024ஆம் ஆண்டின் G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இத்தாலி. அடுத்த கொஷின் வாக்கியம் 1 தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் கல்வராயன் அப்படிங்கிறது கரெக்டு தான்.
வாக்கியம் 2 ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழிடம் கல்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தவறு. சரிங்களா, இது சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்குது. அப்போது 1 மட்டும் சரி. அடுத்து 57வது கொஷின். வாக்கியம் 1 குறிப்பிட்ட பரப்புக்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை காந்தபாயம் என்று பெயர். கரெக்டு தான். வாக்கியம் 2 இந்த காந்தபாயத்தினுடைய சிஜிஎஸ் அலகு வெஃபர் அப்படிங்கிறதும் சரிதான். சரிங்களா, 1 மற்றும் 2 சரி. வாக்கியம் 1 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சுகளின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா சகப்பிணைப்பு எனப்படும். 1 சரி. வாக்கியம் 2 சிக்மா சகப்பிணைப்பை விட பை சகப்பிணைப்பு வலிமையானது அப்படிங்கிறது தவறு. சரிங்களா, அதாவது சயின்ஸை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து பயாலஜியில் இருந்து தான் பயாலஜி ஃபிசிக்ஸ்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணத்தக்க வகையில் கம்மியான கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை பேட்டர்னே அப்படியே மாற்றிருக்காங்க. முழுவதுமாக என்ன செஞ்சுருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இனிமேல் வந்து நம்ம இது முக்கியம் அது முக்கியம்னு இல்லாமல் எல்லாத்தையுமே முக்கியம்னு எடுத்து படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த கொஷின்லேருந்து தெரியுது. சரிங்களா, அடுத்து 59வது கொஷின் பார்த்தீங்கன்னா வாக்கியம் 1 காகித உற்பத்தியில் தமிழ்நாடு 2024ஆம் ஆண்டில் 2ஆம் இடத்தில் உள்ளது அப்படிங்கிறது தவறு. சரிங்களா, வாக்கியம் 2 மகாராஷ்டிரா மாநிலம் காகித உற்பத்தியில் 2024ஆம் ஆண்டில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிறது சரி. 2 மட்டும் சரி. 60வது கொஷின். ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை ஆப்ஷன் டி டவுன்ஸ். 61வது கொஷின். திட்ட ஆணையம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. நிதி ஆயோக் அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்கள். பசுமை புரட்சி MS சுவாமிநாதன். வெண்மை புரட்சி வர்கீஸ் குரியன். இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ. 62வது கொஷின். தவறான இணையை கண்டறிக. முப்பந்தல் காற்றாலை பண்ணை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஜெய்சல்மார் காற்றாலை பண்ணை ராஜஸ்தானில் இருக்குது. பிரம்மன்வேல் அப்படிங்கிறது தான் தவறு. சரிங்களா, அது குஜராத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மத்திய பிரதேசத்தில் வரும். தாமன்ஜோதி அப்படி காற்றாலை பண்ணை அப்படிங்கிறது ஒடிஷா. சரிங்களா, 63வது கொஷின். பின்வருவனவற்றில் மக்கும் பலவடிக்கு உதாரணம் எது? PHP அப்படிங்கிறது கரெக்டு. 64வது கொஷின். வௌவால்கள் குகைகளில் வாழும் பறவைகள் அப்படிங்கிறது தவறு. சரிங்களா, வாக்கியம் 2 இவை பூச்சிகளை உண்டு அவற்றின் எண்ணிக்கையை குறைப்பதாலும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்தாலும் மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. 2 மட்டும் சரி. 65வது கொஷின். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 ராஜாஜி வந்தப்போ தான் வந்து இந்தியை வந்து கொண்டு வந்திருப்பார். அப்போ 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டமானது நடக்குது. சரிங்களா, திமுக எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 1956 கொண்டு வராங்க. நீதி கட்சி 1917 உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக. ஒவ்வொரு பிளேயரையும் அவங்க நாட்டோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நோவக்ஸ் ஜோக்வாச் அப்படிங்கிறவர் வந்து செர்பியாவை சேர்ந்தவர். ரஃபேல் நடால் அப்படிங்கிறவர் ஸ்பெயின். ரோஜர் ஃபெடரர் அப்படிங்கிறவர் சுவிட்சர்லாந்து. ஃபீட் சாம்ப்ராஸ் அமெரிக்கா. சரிங்களா, 67வது கொஷின். இந்தியா பரப்பளவில் உலகின் டேஸ் பெரிய நாடாகும். இதற்கான விடை ஆப்ஷன் ஏ 7வது பெரிய நாடு. 68வது கொஷின். எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்டது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ 1937. 69வது கொஷின். ஈரோட்டில் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மஞ்சள். சாரி மக்களே, கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ சிவப்பு தரவு புத்தகம் அப்படிங்கிறது இந்த அழிந்து போன விலங்கினங்கள், அழியும் தருவாயில் உள்ள விலங்கினம் மற்றும் தாவர இனங்களை பற்றிய அந்த பாதுகாப்பு வழிமுறைக்காக கொண்டு வரப்பட்டதான் சிவப்பு தரவு புத்தகம். ஏமன் பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது அப்படிங்கிறது கரெக்ட் தான். அழியும் தருவாயில் உள்ள தாவரம் ராஃபல்சியா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 8th சயின்ஸ் புக்லேயும் 9th சயின்ஸ் புக்லேயுமே வந்து அந்த சூழ்நிலை மண்டலம் சார்ந்த அந்த பாடங்களில் வரும். சரிங்களா, இது அழியும் தருவாயில் உள்ள விலங்கு டைனோசர் அப்படிங்கிறது தவறு. ஏற்கனவே அழிந்து போன விலங்கு தான் டைனோசர். சரிங்களா, 71வது கொஷின். ஒரு ஒளிக்கதிரானது வெற்றிடத்திலிருந்து ஒளிவிலகல் எண் 1.33 உடைய ஒரு ஊடகத்திற்குள் செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி எனில் விலகு கோணம்
என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 22.07 டிகிரி. அடுத்து பொறுத்துக. இனக்கலப்பு மற்றும் அதனுடைய வடிவம். sp3 அப்படிங்கிறது இதுக்கான விடை பார்த்திங்கன்னா நான்முகி அமைப்பு. sp² அப்படிங்கிறது தள முக்கோணம். tsp² அப்படிங்கிறது சதுரதளம். t² sp³ அப்படிங்கிறது எண்முகி. சரிங்களா, இதற்கான விடை ஆப்ஷன் டி. அடுத்து 73வது கொஷின். அல்னிகோவில் உள்ள தனிமங்கள். அல்னா அலுமினியம், எண்ணெய் நிக்கல், CO கோபால்ட். ஆப்ஷன் சி என்பது கரெக்டு. 74வது கொஷின். பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ உறுப்பு 226. இதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு என்ன ஆர்டிகிள் வரும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். 75வது கொஷின். உலகின் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள். சரிங்களா. 76வது கொஷின். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு நல்லியல்பு கரைசலுக்கு சரியாக பொருந்துகிறது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 77வது கொஷின். கண்ணின் எப்பகுதி கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐரிஸ். 78வது கொஷின். அணுக்கரு உலையின் பகுதிக்கூறுகள். அதற்கான எடுத்துக்காட்டு. இதுக்கான பார்த்திங்கன்னா எரிபொருள் அப்படிங்கிறது யுரேனியம், தனிப்பான் காட்மியம், கட்டுப்படுத்தும் களி ஹீலியம், குளிர்விப்பான் கனநீர். சரிங்களா, இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. 79வது கொஷின். நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமான குழு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நிதிக்குழு. 80வது கொஷின். கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெப்பமண்டலம். சரிங்களா. இதுபோல் அநேக வீடியோகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.